தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சி மலர்ந்து இரண்டாவது மாநாட்டையும் கூட்டி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். இது பலரும் வரவேற்கிறாங்க. இதற்கப்புறம் இவ்வளவு கூட்டம் கூடிய பிறகுதான் பல தலைவர்களையும் அது சில விஷயங்களை பேச வைக்கின்றது. என் பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை வைத்தான் என்னுடைய பலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படியானால் இவர் பின்னால் நிறைய பேர் இருப்பாங்களோ என்று நினைப்பு மற்ற அரசியல் தலைவர்களை கொஞ்சம் பேச சொல்லுது. நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகனுடைய தலைவர், அவர் எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விரோதமும் இல்லை என்று சொல்கிறார். விரோதம் வளர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அரசியல் கட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணங்கி போவது நல்லதுதான். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் யாரும் யாரோடும் சேரலாம், யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம். மக்கள் நன்மையை மட்டும் நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை என்று சொல்கிறார். டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்ற கழகம், அம்மா திராவிட அமமுக அந்த கட்சி தலைவர் நாங்கள் விஜய் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் உரிய பேச்சுவார்த்தை நடத்தினால் எதிர்காலத்தில் விஜய் கட்சியோடு கூட்டணி சேரக்கூடும் என்று தகவல் சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி பல்வேறு தலைவர்களும் ஒரு புதிய கட்சியினுடைய பலத்தை அறிந்து கொண்டோ மக்கள் செல்வாக்கை தெரிந்து கொண்டோ சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள். அதே நேரத்தில் வேற ஒரு சில கட்சி தலைவர்கள் வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க. என்றாலும் ஒரு நபருக்கு பின்னாலே இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் அது மற்றவர்களை கொஞ்சம் அசைத்து பார்க்கும் என்பதுதான் உண்மை. அதற்கு பெயர் தான் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு என்பது. ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கெல்லாம் அப்படி செல்வாக்கு இருந்தது. மக்கள் செல்வாக்கு தான். நான் சொன்னால் கேட்பார்கள், என் பின்னால் திரண்டு வருவார்கள் என்று மக்களை யார் திரட்டி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பலசாலி.